ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் மார்னிங் ஜூஸ் போட்டு கொடுக்க கஷ்டமாக இருக்கா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பெரிய நெல்லிக்காவை நல்லா கழுவி கொட்டை நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவு பீட்ரூட்டை நல்லா கழுவி தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேணாங்க, ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்ல, அதனால தான். இப்போ இந்த மாதிரி ஜூஸ் கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு லெமன் கொஞ்சம் இஞ்சியும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறனால நான் இஞ்சி சேர்க்கல. இப்போ நமக்கு இந்த ஜூஸை நல்லா கலக்கிட்டு நம்ம ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சேர்த்திருக்கறனால ஸ்கின் க்ளோயிங்க்கு சூப்பர் எஃபெக்டாக இருக்குங்க. பெரிய நெல்லிக்காய் ஹேர் க்ரோத்துக்குங்க. லெமன் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுங்க. இஞ்சியும் சேர்த்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. ஒரு ஆளுக்கு ஒரு க்யூப் போட்டால் போதும். பெரியவங்க முதல் கொண்டு சின்னவங்க எல்லாருமே குடிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதுனா கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா குடிச்சுக்குவாங்க. காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே வேணால் எடுத்து நீங்கள் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுக்கலாம். நார்மல் வாட்டர் ஊற்றினா போதுங்க, சுடுதண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நார்மல் வாட்டர் ஊற்றி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.